வணக்கம் தொழில் நண்பர்களே. நம்முடைய தொழில் மீடியா விஷனின் பயணத்தில் இன்றைக்கு நாம் வந்திருக்கக்கூடிய இடம் எதுவென்று பார்த்தால், திண்டுக்கல்லிலிருந்து பழனி செல்லும் வழியில் அமைந்திருக்கக்கூடிய ஆயக்குடியிலிருந்து இடது பக்கமாக திரும்பி வந்தால் அங்கே வரதாப்பட்டினம் செல்லும் சாலை இருக்கும். அந்த வரதாப்பட்டினம் செல்லும் சாலையில் ஸ்ரீ பொன்னிமலை சித்தர் கோவில் என்று ஒரு சித்தர் கோவில் இருக்கிறது. அந்த சித்தர் கோவிலைத்தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். ஒரு அற்புதமான மலை, சிவலிங்க வடிவமாக காட்சியளிக்கக்கூடிய ஒரு மலை. அந்த மலையின் அடிவாரத்திலே இந்த ஸ்ரீ பொன்னிமலை சித்தர் கோவில் அமைந்திருக்கிறது. அந்த பொன்னிமலை, அதற்கு கீழே இருக்கக்கூடிய சித்தர் தான் பொன்னிமலை சித்தர். இந்த கோவிலின் சிறப்புகளை நாம் இப்போது தெரிந்து கொள்வோம். வாருங்கள். தொழில் நண்பர்களே, இன்று நாம் ஆயக்குடியிலிருந்து வரதாப்பட்டினம் செல்லும் வழியில் அமைந்திருக்கக்கூடிய பொன்னிமலை சித்தர் கோவிலுக்கு வருகின்றிருக்கிறோம். இந்த கோவிலில் பிரம்மாண்டமான ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நிறைந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நிறைய அருள் தேடி வரக்கூடிய நெஞ்சங்கள் எல்லாம் இங்கே நிறைந்திருக்கின்றன. அமைதி தேடி வரக்கூடிய நெஞ்சங்கள் எல்லாம் நிறைந்திருக்கின்றன. இந்த கோவிலின் வரலாறு குறித்து நம்மிடையே இங்கே இந்த கோயிலின் குருசாமி ஐயா அவர்கள் விளக்குவார். வணக்கம் சாமி. முருகப்பெருமானு திருஷ்டி பண்ணுறதுக்காக போகரோடு சேர்ந்து இவர் 18 சித்தர்களோட இவர் ஒரு சிசிராக இருந்து உருவாக்கினவங்க. அவர் போகர் மேலே இருக்கார், இங்கே கீழே இருக்கார். முருகனுக்கு பாதுகாவலாக இங்கே அவருடைய அருள் பெற்று இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு என்ன நினச்சி வர்றாங்களோ அதை நிறைவேற்றி தர்றாரு. இங்கே எந்த இதாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகிடும். எந்த குழந்தை பாக்கியம், கல்யாண பாக்கியம், கடன் தொல்லைகள், வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத எந்த இதாக இருந்தாலும் இங்கே வேண்டிக்கிட்டு போனால் நிச்சயமாக நிறைவேறும். அவங்க இங்கே அன்னதானங்கள் அது இது பண்ணி ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க. எங்கெங்கோ இருந்து வர்றாங்க. இதுக்கு ஜாதி மதம் எதுவுமே இல்லை. எல்லோரும் வேண்டிக்கிறாங்க. அமாவாசை பௌர்ணமி அன்னதானங்கள் நடக்குது. எல்லாம் சிவன்ராத்திரி ஆடி செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷமாக இருக்கும். எல்லா ஊர்களிலிருந்து மெட்ராஸிலேருந்து நிறைய குடும்பங்களோடு நைட்டு பூரா இருந்து 2 நாள் ரொம்ப விசேஷமாக செய்வாங்க. ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். எல்லாம் வேண்டி வர கிடைக்கக்கூடிய ஸ்தலம். நல்ல நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயம் வெற்றி பெறும். நிச்சயமாக 118 சித்தர்களில் மிகச்சிறப்பாக சொல்லப்படக்கூடிய நம்முடைய போக சித்தரின் சீடர் இவர் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஒரு அருமையான தலம் பார்த்தால் சுற்றிலும் எங்கு பார்த்தாலும் மரங்கள், ஒரு நல்ல குளிர்ச்சியான ஒரு இடத்திலே அமைந்திருக்கிறது இந்த கோயில் என்று சொல்லலாம். நம்முடைய திண்டுக்கல்லில் இருந்து பழனி செல்லக்கூடிய வழியில் ஆயக்குடியிலிருந்து வரதாப்பட்டினம் செல்லும் வழியில் வந்தால், அந்த காடுகளுடைய வந்தால் இங்கே அந்த மலையின் அடிவாரத்திலே இந்த கோவில் மிகச்சிறப்பாக இங்கே அமைந்திருக்கிறது. உண்மையிலே சித்தர்களின் பாதையில் செல்லும் போது பல விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அந்த வகையிலே இந்த சித்தருடைய இந்த கோவிலுக்கு இன்றைக்கு நாம் வருகை தந்திருக்கிறோம். இந்த அருமையான கோவிலின் வரலாறு குறித்தும் இங்கே இருக்கக்கூடிய சித்தரின் சிறப்பு குறித்தும் மிகச்சிறப்பாக எடுத்துரைத்த நம்முடைய குருசாமி பொன்னுசாமி ஐயா அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். வாருங்கள், இந்த கோவிலில் வேறு என்னென்ன சிறப்புகள் இருக்கின்றன என்று பார்க்கலாம். இங்கே முன்புறம் மிக பிரம்மாண்டமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த சிலை, இந்த சுதை சிலை மகாமுனி சிலை என்று சொல்லப்படுகிறது. இந்த சிறப்பான வழிபாடுகள் எல்லாம் இவருக்கு செய்யப்படுகிறது. மகாமுனிக்கு மிக பிரம்மாண்டமாக இந்த கோவிலில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு திருவுருவமாக இந்த உருவம் இங்கே அமைந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அதேபோல் இங்கே இருக்கக்கூடிய இன்னும் நிறைய பரிவார தெய்வங்கள் எல்லாம் நிறைய இருக்கு. என்ன தெய்வங்கள்லாம் இருக்குங்க? பத்திராளியம் இருக்குது, கருப்பணசாமி இருக்குது, பேச்சியாத்தாள் இருக்குது, கன்னிமார் இருக்குது, ஆதிசித்தர் இருக்குது, விநாயகர் இருக்குது. நிறைய பரிவார தெய்வங்கள், ஆதிபராசக்தி, கருப்பணசாமி என்று ஏகப்பட்ட பரிவார தெய்வங்கள் எல்லாம் இந்த கோவிலில் அமைந்திருக்கின்றன. வாருங்கள், ஒவ்வொன்றாக பார்ப்போம். கோவிலிற்குள் சென்று நம்முடைய அந்த சித்தரை சந்திக்கலாம். இந்த கோயிலுடைய கும்பாபிஷேகம் முடிந்து 10 ஆண்டுகள் ஆனதுக்கான அறிவிப்பு பலகை இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 2 ஆண்டுகளில் இன்னும் கும்பாபிஷேகம் நடைபெறக்கூடிய ஒரு சூழல் இங்கு இருக்கிறது. மிக அற்புதமான ஒரு சூழலில் அமைந்திருக்கக்கூடிய, எப்போதும் மனதிற்கு அமைதி தரக்கூடிய ஒரு அற்புதமான கோயிலாக இந்த ஸ்ரீ பொன்னிமலை சித்தர் கோயிலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
கருப்பணசாமிக்கு கோயிலின் இடதுபுறமாக ஒரு சிலை அமைந்திருக்கிறது. அது ஒரு தனி கோயில் ஒன்று அமைந்திருக்கிறது கருப்பணசாமிக்கு. அந்த கோயிலின் சிறப்புகளை நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். இது கருப்பணசாமிக்கான சந்நிதி. அசுரனை வதம் செய்யும் பத்ரகாளி அம்மன் திருவுருவை நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். மிகச்சிறப்பான ஒரு கண்களிலே என்னதான் உக்கிரம் இருந்தாலும் கூட சாந்த சொரூபியாகவே இங்கே இருக்கக்கூடிய இந்த பத்ரகாளி அம்மன் இங்கே நமக்கு காட்சி தருகிறார். அசுரனை வதம் செய்யக்கூடிய காளியம்மனை இங்கே தரிசித்து கொண்டிருக்கிறோம். ஸ்ரீ பொன்னிமலை சித்தர் கோயிலில் இருக்கக்கூடிய இன்னொரு சந்நிதி இது. சித்தி விநாயகருக்கான தனி சந்நிதி இங்கே அமைந்திருக்கிறது. அருகே இடது பக்கம் பால கணபதியும் வலதுபுறம் ஸ்ரீ பாலமுருகனும் அமைந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இது சித்தி விநாயகர், அருள்மிகு சித்தி விநாயகருடைய சந்நிதி. அதற்கு அருகிலே இடதுபுறத்திலே பாலகணபதி, ஸ்ரீ பாலகணபதிக்கான ஒரு தனி சந்நிதியும், அந்த பக்கத்திலே ஸ்ரீ பாலமுருகனுக்கான ஒரு சந்நிதியும் இந்த கோவிலிலே அமைந்திருக்கின்றன. இங்கே இருக்கக்கூடிய இந்த திருவுருவம் ஆதிசித்தரனுடையது. ஆதிசித்தரனுடைய திருவுருவத்தை நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலே சித்தர்களின் அருள் இருந்தால்தான் இதுபோன்ற இடங்களுக்கெல்லாம் நம்மால் வர முடியும், இவர்களை காண முடியும். இங்கும் ஏராளமான சித்தர்களை நாம் காணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. உண்மையிலேயே இறையருள் இருந்தால் கண்டிப்பாக எல்லோருமே அந்த சித்தர்களை காண இயலும். நாம் இந்த சித்தர்களை இன்று தரிசித்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய துளிர் மீடியா விஷன் சார்பாக. இந்த மலை ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மலையை பற்றி சொல்லுங்களேன். முருகப்பெருமானை வந்து போகர் 18 சித்தர்கள் எல்லாம் மூலிகை கொண்டு வந்து இங்கே இது மூலிகை தயாரை இது பண்ணி நவபாசனம் உண்டாக்கி முருகனை இது பண்ணது. அங்கே 2-3 சுனை இருக்குது. பழனி முருகனுக்கு இந்த மலைக்கும் தொடர்பு சுரங்கம் இருக்குது. இப்போ நாளோட கொஞ்சம் மண் அடைத்திருக்கு. பக்தர்கள் பௌர்ணமி அமாவாசைக்கு போய் வர்றாங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மலைதான் பொன்னிமலை என்று சொல்கிறார்கள். இந்த பொன்னிமலையை பார்த்தால் சிவலிங்க வடிவமாக காட்சியளிக்கிறது. நமக்கு இங்கிருந்து பார்க்கும்போது சிவலிங்கத்தின் வடிவமாக காட்சியளிக்கிறது. நீங்கள் அந்த மலையை பார்க்கலாம். மிக அற்புதமாக அமைந்திருக்கக்கூடிய பொன்னிமலை இது. இந்த மலையில் தான் இந்த மலைச்சாரல் பகுதி முழுவதுமே இவர்கள் அந்த மூலிகைகளை திரட்டி இருக்கு, நவபாஷாணத்தை திரட்டி இந்த முருகனுடைய அந்த திருவுருவச் சிலையை செய்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. போகரும் அவருடைய சீடர்களும் சேர்ந்து அவருடைய சீடர்களில் ஒருவர் தான் இங்கே இருக்கக்கூடிய பொன்னிமலை சித்தர் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த பொன்னிமலை சித்தரைத்தான் நாம் இப்போது பார்க்க வந்திருக்கிறோம். உண்மையிலே அருமையான விஷயங்கள், நிறைய சுனைகள் எல்லாம் இருக்கின்றன. ஐயா அவர்கள் குருசாமி அவர்கள் சொன்னார்கள், இந்த மலையிலிருந்து பழனி மலைக்கு ஒரு குகை செல்கிறது, ஒரு சுரங்கப்பாதை செல்கிறது என்று. இது தற்போது தூர்ந்து இருக்கலாம், ஆனால் இங்கிருந்து அங்கு செல்லக்கூடிய ஒரு சுரங்கப்பாதை இருந்திருக்கிறது. இங்கிருந்து போக சித்தர் அதன் வழியாக சென்றிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய தடங்களை பின்பற்றி நாம் பல வீடியோக்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம். இது பொன்னிமலை சித்தர் கோயிலில் நாம் இங்கு இருக்கக்கூடிய விசேஷங்கள் என்ன என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். வாருங்கள், இன்னும் இருக்கக்கூடிய விசேஷங்களை பார்க்கலாம். ஸ்ரீ பொன்னிமலை சித்தர் கோவிலில் இருக்கக்கூடிய கன்னிமார் தெய்வங்களின் திருவுருவங்களை பார்க்கிறோம். இப்போது நாம் சப்த கன்னிமார்கள் என்று சொல்வார்கள், அந்த சப்த கன்னிமார்களின் திருவுருவங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது கருப்பணசாமி சந்நிதி.
இங்கு ஆதிவாசி பள்ளியர் இனத்திற்கென்று ஒரு தனி சிலை அமைந்திருப்பது மிகச் சிறப்பிற்குரிய காட்சி. உண்மையிலேயே இந்த பகுதிக்குரியவர்கள் அவர்கள் என்று சொல்ல, பழனிமலை பகுதியிலே பள்ளியர் இன மக்கள் அதிகமாக வாழ்கிறார்கள். இந்த இடத்தை கொடுத்தது இந்த பள்ளியர் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய திருவுருவத்தை நாம் இந்த கோவிலிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருக்கென்று ஒரு தனி சந்நிதி அமைத்திருக்கிறார்கள், சிறப்பிற்குரிய ஒன்று. ஒரு பிரம்மாண்டமான ஒரு திருவுருவச் சிலையை இங்கே பார்க்கிறோம். பேச்சியம்மனின் சிலை இங்கே அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு கையிலே பார்த்தால் ஆயுதங்களை தாங்கிக் கொண்டு, இன்னொரு கையிலே குழந்தையை தாங்கிக் கொண்டு அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான, அந்த கண்களில் பார்த்தால் அந்த அருள் நிறைந்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு திருவுருவச் சிலையை நாம் இப்போது இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். பேச்சியம்மனின் சிலை இங்கே அமைந்திருக்கிறது. அவருக்கென்று ஒரு தனி சந்நிதி இங்கே கட்டப்பட்டிருக்கிறது ஸ்ரீ பொன்னிமலை சித்தர் கோவிலில். நல்ல இந்த கோவிலில் பார்த்தால் நாம் இப்போது நம்முடைய ஸ்ரீ பொன்னிமலை சித்தரை வழிபட்டோம். இந்த கோவிலில் எல்லா 18 சித்தர்களுக்கும் ஓவியங்கள் இந்த உள்பிரகாரத்திலே வரையப்பட்டிருக்கின்றன. அகஸ்திய சித்தர், போகர், புலிப்பாணி, அடுத்து திருமழிசை சிவவாக்கியர், கருவூரார், கமலமுனி, திருமூலர், புன்னாகீசர், தேரையர், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் புலஸ்தியர், அழுகன்னார், சீர்காழி சட்டைநாதர், கோரக்கர், இடைக்காடர், குதம்பை சித்தர், ஸ்ரீ மச்சமுனி, பாம்பாட்டி சித்தர், கொங்கணர் என்று 18 சித்தர்களுக்கும் இங்கே அருமையாக மிக அற்புதமாக ஓவியங்கள் வரையப்பட்டு இந்த உள்பிரகாரத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். நாம் இப்போது இங்கே இந்த இவர்களோடு இணைந்து, அதாவது நம்முடைய அற்புதமான போக சித்தரோடு இணைந்து அந்த முருகனின் திருவுருவச் சிலையை, பழனி முருகனின் திருவுருவச் சிலையை செய்வதில் ஈடுபட்ட, அந்த பணியில் ஈடுபட்ட அற்புதமான சித்தரை பார்க்கிறோம். இங்கு மிகச்சிறப்பான காட்சிகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸ்ரீ பொன்னிமலை சித்தரின் அற்புதமான திருவுருவத்தை தரிசித்த ஒரு திருப்தி நமக்கு இங்கே கிடைத்திருக்கிறது. துவாரபாலகரின் சிலை கூட இங்கே முனிவர்களின் சிலையாக இங்கே காட்சியளிக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். கழுத்து நிறைய ருத்ராட்ச மாலையை அணிந்து கொண்டு அந்த சித்தர்கள் இருக்கக்கூடிய காட்சியை நாம் இங்கே பார்க்கிறோம். அற்புதமான காட்சிகள். ஒரு மலை அடிவாரத்திலே, பொன்னிமலையின் அடிவாரத்திலே மிக அற்புதமாக அமைந்திருக்கக்கூடிய சிறப்பான கோவில். 18 சித்தர்களுக்கும் இங்கே திருவுருவங்கள் வரையப்பட்டிருக்கின்றன. அதேபோல் இந்த பொன்னிமலை சித்தரின் அற்புதமான கற்சிலை மிக அற்புதமாக இங்கே காட்சியளிக்கிறது. அந்த காட்சிகளை எல்லாம் நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குருசாமி அவர்கள் மிக அற்புதமாக இந்த கோவிலின் அத்தனை சிறப்புகளையும் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். जटाकटाः सम्भ्रमभ्रमन्मलिं प्रगच्छन्ति लोलवीचि वल्लरी विराजमानमोहनः
நண்பர்களே, ஸ்ரீ பொன்னிமலை சித்தர் கோவிலின் சிறப்புகளை இந்த வீடியோ மூலம் அறிந்து கொண்டிருப்பீர்கள். இன்னும் பல பயணங்களை நாம் நம்முடைய துளிர் மீடியா விஷன் சார்பாக மேற்கொள்ளவிருக்கிறோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். நம்முடைய துளிர் மீடியா விஷனின் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம். संतति प्रमोदमान मानसे कटाक्ष धोरणी विरुद्ध दर्दरापरि क्वचित् दिगम्बरे मनो विनोदमे तु वस्तुनि जटाभुजं कपिङ्गलस्फुरत्कणामनुप्रवाहलम्बकुम्भोऽद्रवन् प्रयुज्यते